நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்ச நீ? இல்ல அது வந்து எனக்கு தூங்கும்போது நடக்கிற பழக்கம் இருக்கு, அதான். அப்படின்னா இந்த வீடியோல நீ தூங்கிட்டு இருந்தியா? எங்க பாருங்க, அது வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட உண்மையா சொன்னேன்னா நீங்க இப்ப சிரிச்சிருவீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு ஏதோ மந்திரம் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். அஞ்சலி தான் உங்களுக்கு அந்த விபூதியை கொடுத்தாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைக்கணும். தண்டனையா? என்ன தண்டனை? What the? என்ன பொறுத்தவரை இந்த தண்டனையே எனக்கு போதும். எனக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சுல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த கஷாயத்தை குடிங்க. அது கொஞ்ச நாளா எனக்கு என்னாச்சுன்னே எனக்கு தெரியல. நான் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கவலையா இருந்தேன்னா அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, யாரோ எனக்கு ஏதோ மந்திரம் வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்களும் ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன மந்திரமா? அதான் அந்த மரத்து பக்கத்துல ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. உங்க கையில வேற எலுமிச்சம், பச்சை மிளகா இது எல்லாம் பார்த்ததும் தப்பா யோசிச்சுட்டேன்ல. இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த கஷாயத்தை குடிச்சு என்ன மன்னிச்சிடுங்க, சரியா? அக்கா, நீங்க என்ன வர சொன்னீங்களா? ஆமா லவண்யா, இது நீங்க நாளைக்கு கட்டிக்க வேண்டிய புடவை, அப்புறம் நகைங்க. அப்புறம் இந்த புடவையோட கலர் இருக்குல்ல, அது சின்னவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ கூல், தேங்க் யூ so much கா. ஒரு நிமிஷம் அஞ்சலி, நான் அஸ்வின் கிட்ட கஷாயத்தை கொண்டு போய் கொடுத்தேன். நான் இந்த அவசரத்துல மறந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹாப்பி தீபாவளி ஸ்ருதி. அஞ்சலி, இது என்ன? இல்ல, என்னால இத வாங்கிக்க முடியாது. உங்களுக்காக நான் இது வரைக்கும் எந்த பரிசும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இங்க தேவையில்லை. நான் உங்களுக்கு கொடுக்கறேன்ல, பேசாம வாங்குங்க. இல்லனா நான் ரொம்ப கோவப்படுவேன். இல்ல அஞ்சலி, என்னால இத வாங்கிக்க முடியாது. நாட்டுப்புறம் டோன்ட் ஆக்ட் சர்ப்ரைஸ்லி. முதல்ல வாங்கிக்கோ. ஆனா எப்படி நான் இத? நாட்டுப்புறம் இது ஒரு gift தானே, வாங்கிக்கோ ப்ளீஸ். எங்க பாருங்க அஞ்சலி, லாவண்யா, நீங்க எல்லாரும் ஏற்கனவே எனக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க. என் அன்பை ஏத்துக்க மாட்டீங்களா? சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு சின்ன மாதிரி கோவமா கொடுக்கறேன். இந்தாங்க. வாங்கிக்கங்க.
இது பூஜை அறையில வச்சிருந்த சிலை. இது உங்க வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். நீங்க கண்டிப்பா இதை வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்கல்ல? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். நாளைக்கு எங்களுக்காக நீங்க ஸ்வீட் கொண்டு வந்தே ஆகணும், சரியா? ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அஞ்சலி. இந்த கொலுசை மட்டும் என்னால வாங்கிக்க முடியாது. ஏன்? அது என்னன்னா, நான் எப்பவும் எங்க அம்மா கொடுத்த கொலுசை மட்டும்தான் போட்டுக்குவேன். அது ஏன்னா அவங்க ஞாபகமா இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. எப்போ இந்த கொலுசை போட்டுக்கிட்டு இருந்தா அம்மா என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தோணும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப சரிங்க, நான் போயிட்டு வரேன். பாய் நட்டுப்புறோம். என்னப்பா என்ன செய்யறீங்க? இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்றேன், அதை கொஞ்சம் தெளிவா கேளுங்க. ஸ்ருதி இப்ப எங்க வேலை செய்யறாங்களோ அதுதான்ப்பா என்னோட வீடு. அதனாலதான் இத்தனை நாளா என் ராணி அம்மாவை பார்க்க முடியாம நான் கஷ்டப்படுறேன். அப்புறம் நாளைக்கு தீபாவளி பண்டிகை தானே? ஸ்ருதி எங்கதான் இருக்க போறாங்க இல்ல? அதனால நாளைக்கு என் ராணி அம்மாவை பார்க்க நான் போறேன். என்ன நீங்க என்ன சொல்றீங்கப்பா? இங்க பாருங்க, அவங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு நான் நினைச்சதும் ராணியம்மா போன் பண்றாங்க. ஹலோ, சொல்லு ராணியம்மா. என்னது தீபாவளி பண்டிகை அதுமா? நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? கொஞ்ச நேரத்துல உன்னை பாக்குறதுக்காக நான் அங்க வரப்போறேன். சரி. அடக்கடவுளே, இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? நான் ஒருத்தன்பா. ஹலோ. ஸ்ருதி சொல்லுங்க. ஸ்ருதி, வரும்போது அப்பாவுக்கு தேவையான மாத்திரை வாங்கிட்டு வாங்க. ஆமாங்க, தீரப்போகுதில்ல. அதே நேரம் முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போவேன். சரி. என்னாச்சு? ஏன் சும்மா என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சாப்பிட போறீங்களா? இங்க பாருங்க, பணத்துக்காக தான் நான் ராணி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா மனசு இருக்கே, ஸ்ருதி தான் வேணும்னு அடம் பிடிக்குது. அதனாலதான் நான் ஸ்ருதி மேல உயிரிய வச்சிருக்கேன்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, என்னாச்சு உனக்கு? சொல்லு ஸ்ருதி. கசகசா. சரி, நான் உனக்காக கஷாயம் போட்டு கொடுக்குறேன். ஏ ஸ்ருதி, நில்லு. இங்க வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வந்து உட்காரு. இந்த வருஷம் தீபாவளிக்கு உன் அப்பாவுக்கு நீ என்ன பரிசு கொடுக்க போற சொல்லு.
இத நான் அப்பாவுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது இருந்தா அவருக்கு வெளியே போயிட்டு வர வசதியா இருக்கும்ல. ஷியாம், இது பண்டிகை நாள் இல்ல அத்தை. விருந்தாளிகள்லாம் வரப்போக இருப்பாங்க. இன்னைக்கு நடந்த மாதிரி சம்பவம் என்னைக்கும் நடக்க கூடாது. அதனால நான் போறேன். ஷியாம் தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நில்லுங்க தம்பி, நான் உங்களை போக விட மாட்டேன். நீ இங்கேருந்து போக கூடாதுப்பா. இல்ல அத்தை, இப்ப நான் கண்டிப்பா போயே ஆகணும். சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட சார்பா தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள். அப்பாவை நல்லா பாத்துக்குங்க. நான் போயிட்டு வரேன் அத்தை. நான் இப்போ வரேன். இதோ பாரு ஸ்ருதி, இந்த வீட்ல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கணும்னா அது உன்னோட கையில தான் இருக்கு. என்னத்த என்னாச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தான். ஒரு சின்ன பொண்ண நல்லா பாக்குற பொறுப்பை அவன் தன்னோட தலையில போட்டுக்கிட்டான். ஆனா இன்னைக்கு அதே சசி எழுந்திருக்க முடியாம படுக்கையிலேயே படுத்திருக்கிறான். அவனுக்கு கை கால் வராம போயிடுச்சு. முன்ன மாதிரி மனசுல இருக்கிறத வெளியில சொல்ல முடியல. உனக்கு தெரியும்ல ஸ்ருதி, சசி தம்பி இந்த உலகத்திலேயே உன் மேல மட்டும்தான் அதிக அன்பு வச்சிருக்கிறான். இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சது தானே? இத பாரு ஸ்ருதி, உன் அப்பாவோட சந்தோஷத்துக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? இந்த சின்ன சந்தோஷத்தை கூட தர மாட்டியா அவருக்கு? எனக்கு நல்லா தெரியும் ஸ்ருதி, நீ முடியாதுன்னு சொல்ற. ஓ அம்மாவும் நீ சொல்றதுதான் சரின்னு சொல்றா. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு ஒன்னாலதான் ஷியாம் தம்பி 4 பேர்கிட்ட அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. சரி விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. ஆனா அன்னைக்கு ஒரு அநாத பொண்ணதான சசி ஏத்துக்கிட்டான். அதை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணுமா வேணாமா? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன் மனசு கட்டாயம் மாறுங்கிற நம்பிக்கையில இருக்கிற. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே நீ பிடிவாதம் பிடிக்காது ஸ்ருதி. எங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. இந்த கஷாயத்தை குடிங்க. What the? கஷாயம் குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா?
அத்தை உன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஸ்ருதி, உனக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவையே நீ எடு. நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். ம்? சரி, தூங்கலாம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம நிறைய ஸ்வீட் எல்லாம் வேற செய்யணும்ல. ஸ்ருதி, இது என்ன? லக்ஷ்மி தேவியோட கால் அடையாளம். ஆனா ஏன் இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? எனக்கும் தெரியும் ஹாப்பி, அதனால தானே வரைஞ்சிருக்கேன். லக்ஷ்மி எங்க வீட்டு வாசல் வரைக்கும் வரதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஆ. பரவாயில்லையே, அந்த லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வழி ஏற்பாடு பண்ணிட்டியா? முடிஞ்சிருச்சு. ஸ்ருதி, இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. முதல் தடவையா நம்ம கோயம்புத்தூர்ல இந்த பண்டிகையை கொண்டாடல. ஆனா பரவாயில்ல, அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிறதுனால எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, தீபாவளியை நம்ம அப்பா அம்மாவோட கொண்டாடுறதுலயோ கோயம்புத்தூர்ல கொண்டாடுறதுலயோ இல்ல, எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடினா அதுவே போதும். அப்பதானே அப்பாவுக்கு சந்தோஷம், அவருக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். சரி உள்ள வாங்க, நிறைய ஸ்வீட்லாம் செய்யணும்ல. அக்கா, நீங்க எனக்கு கொடுத்த சாரி ரெட் கலர்னு சொன்னீங்கல்ல, ஆனா இது ப்ளூ கலர் ஆச்சே. அடடா, புடவை மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி லாவண்யா. அக்கா, இட்ஸ் ஓகே. இதுக்கு எதுக்கு சாரி கேக்குறீங்க? ஆமா, எந்த புடவை உங்ககிட்ட இருக்குன்னா அப்போ ஸ்ருதி கிட்ட அழகா இருக்கு, புடவை ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடா, லாவண்யா, 3 விளக்கு ஏத்தக்கூடாது, அது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்ருதி கொடுத்த தீபம் இருக்குல்ல, அதை நீங்க ஏத்திடுங்க. ஹலோ, ஹாய், பாய் பாய். அந்த கிழிஞ்ச புடவை நம்ம வீட்டுல விளக்க ரெடி பண்ணி வச்சிருக்காளே, அதை நாம டெஸ்ட் பண்ணியே ஆகணும். டெஸ்ட் ஆன்ட்டி. வாட் எவர், இந்த விளக்கையெல்லாம் செக் பண்ணுங்க. ஆனா இன்னொரு விஷயம் உண்மை, நாம இதை செக் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த மண்ணெல்லாம் நம்ம வீட்ல இருந்து எடுத்தது. அக்கா, நான் போய் இன்னும் கொஞ்சம் விளக்கு கொண்டு வரேன். ம். அது வந்து லாவண்யா விளக்கு தயார் பண்ண சொன்னாங்க, அதனால நீ தான். முதல்ல உன் கண்ணுல இருந்து கையெடு.